முதலாவது அணுவாகத்தில் கடைசி பகுதி. சவா ஏஷ புருஷோன்னரசமயஹ தஸ்யேதமேவ சிரஹ அயம் தக்ஷிணः பக்ஷः அயமுத்தரः பக்ஷः அயமாத்மா இதம் புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. பஞ்சபூதங்கள் பிரம்மத்திடம் ஏற்றுவிக்கப்பட்டது. அதை அத்தியாரோபம் என்று பார்த்தோம். பிறகு அவைகள் பிரம்மத்திடம் இல்லை என்று அபவாதம் செய்யும் இடத்தில் 5 கோஷங்கள் அபவாதம் செய்யப்படுகின்றது. அத்தியாரோபம் செய்யப்பட்டது பஞ்சபூதங்கள், அபவாதம் செய்யப்படுவது 5 கோஷங்கள். ஒவ்வொரு கோஷமும் ஆத்மா அல்ல அல்ல என்று கூறப்பட்டு வர இருக்கின்றது. ஏன் இவ்விதம் செய்யப்படுகிறது என்றால், 5 பூதமும் பரம்பொருளிடம் இல்லை என்று சொல்லி முடித்தால் அந்த பரம்பொருள் வெளியே ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி புரிந்து கொள்ளாமல் யோவேத நிகிதம் குகாயாம், தானாக அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 5 கோஷத்தை நீக்கி வந்தால் அதற்கு சாட்சியாக அந்த பரம்பொருளை புரிந்து கொள்ள முடியும். இவ்விதம் செய்வதில் ஒரு குறை வரலாம். ஒவ்வொரு கோஷத்தை நீக்கியதற்கு பிறகு என்னுடைய 5 கோஷத்திற்கு சாட்சியாக ஆத்மா ஒன்று இருக்கிறது, இனி ஒருவருடைய 5 கோஷத்திற்கு சாட்சியாக ஆத்மா இருக்கிறது என்று பல ஆத்மா வந்துவிடலாம். ஆகவே உபனிஷத் என்ன செய்கின்றது? அன்னமய கோஷத்தை நீக்கியவுடன் பிராணமய கோஷத்திற்கு செல்வதற்கு முன் அன்னமய கோஷமும் பிரபஞ்சமும் சமஷ்டியும் ஒன்று என்று காட்டுகிறது. அப்பொழுது இந்த அன்னமய கோஷத்தை நாம் நீக்கும் பொழுதே அன்னமய பிரபஞ்சத்தையும் அனாத்மா என்று நீக்கிவிடுகின்றோம். இவ்விதம் இனி வரப்போகின்ற பகுதிகளில் ஒரு கோஷத்தை அறிமுகப்படுத்தி அது ஆத்மா என்று சொல்லி, பிறகு அது ஆத்மா அல்ல என்ற அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்தப்படும். அதற்கு முன் செய்கின்ற முதல் காரியம், ஒரு கோஷமும் வியஷ்டியும் சமஷ்டியும் ஒன்று என்கின்ற அறிவானது கொடுக்கப்படுகிறது. இதில் எந்த ஒரு தத்துவமும் உபதேசம் செய்தால் அது நமக்கு அறிவாக மாற வேண்டும். ஒரு கால் நம்முடைய மனம் தகுதி அடையவில்லை என்றால் அதே அந்த அறிவை நாம் அறிவாக மாற்றுவதற்கு சில காலம் உபாசனை செய்ய வேண்டும். சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒரு கணக்க ஆசிரியர் எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றார். புரிந்து விட்டால் புரிந்து விட்டது, அது புத்தியில் ஏறவில்லை என்றால் 10 முறை எழுது என்று சொல்லுவார். அது என்ன? அப்படி 10 முறை அதே கணக்கை எழுதும் பொழுது அந்த சூக்ஷ்ம தத்துவம் மனதில் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த கிளாஸில் சொல்கிற இம்போசிஷன் வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற உபாசனை. இப்போ சமஷ்டி வியஷ்டி ஒன்று என்கின்ற ஞானம் வரவில்லை என்றால் கொஞ்ச நாள் மாணவன் என்ன செய்ய வேண்டும்? சமஷ்டி வெஷ்டி உபாசனை செய்ய வேண்டும். அந்த உபாசனை செய்து சமஷ்டி வெஷ்டி ஒன்றுங்கிற ஐக்கியம் வந்தவுடன்
அடுத்த கோஷத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே நம்முடைய படி எப்படி அமைகிறது? முதலில் அன்னமய கோஷம் ஆத்மா, அடுத்த பிராணமய கோஷம் ஆத்மா என்று இந்த ஸ்தூல உடலை நீக்கி பிராணனுக்கு செல்வதற்கு முன் அன்னமய கோஷமும் அன்னமய பிரபஞ்சமும் ஒன்று என்ற ஞானம் வர வேண்டும். ஞானம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வான்? அடுத்த கோஷத்திற்கு செல்வான். அந்த ஞானம் வருவதற்கு முன் இதை ஒன்றாக தியானம் செய்ய வேண்டும், உபாசனை செய்ய வேண்டும். இதுவரை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இனி அடுத்ததாக உபாசனை என்று சொன்னாலேயே எது ஆலம்பனம் என்ற கேள்வி வருகின்றது. உபாசிக்கப்படுகின்ற தேவதை என்ன என்ற கேள்வி வருகிறது. உபாசகன் யார் என்ற கேள்வி வருகிறது. உபாசகன் யார்? இந்த உபாசனையை யார் செய்ய வேண்டும் என்றால், யாருக்கு இந்த வியஷ்டி ஸ்தூல உடலும் சமஷ்டி பிரபஞ்சமும் ஒன்று என்று புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவன் உபாசகன். இல்லை என்றால் அவன் ஞானியாக இருப்பான், வேதாந்த மாணவனாக இருப்பான். அந்த பக்குவம் வராதவன் உபாசகன், உபாசனை செய்ய வேண்டியவன். இனி உபாசனைக்கு எடுத்துக்கொள்கின்ற ஆலம்பனம், ஆலம்பனம் என்றால் எதை வைத்து உபாசனை செய்வோமோ அது என்னவென்றால் நம்முடைய வியஷ்டி சரீரம், நம்முடைய உடலே ஆலம்பனம் ஆகிறது. பிறகு உபாசிக்க வேண்டிய தேவதை என்னவென்றால் சமஷ்டி பிரபஞ்சம். இந்த மூன்று, உபாசகன், சமஷ்டி வெஷ்டி ஐக்கிய ஞானம் வராதவன் உபாசகன். அந்த ஞானம் வந்துட்டா உபாசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு உபாசனைக்கான ஆலம்பனம் நம்முடைய சரீரம், ஸ்தூல சரீரம். உபாசிய தேவதை விராட் அல்லது சமஷ்டி ஸ்தூல சரீரம். இதில் எப்படி உபாசனை செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உடம்பை நம்ம பார்க்கணும், நம்முடைய உடம்பை நம்ம மனசில் தியானிக்கணும். நம்முடைய ஸ்தூல சரீரத்தை மனதில் கொண்டு வந்து இந்த ஸ்தூல சரீரமும் இந்த உலகத்தில் பார்க்கிற ஸ்தூல சரீரமும் ஒன்றுதான் என்று தியானிக்க வேண்டும். அப்படி நம்ம தியானிக்கணும். இந்த உடலும் நான் பார்க்கப்படுகின்ற ஸ்தூல உடல்களுக்குள் வேறுபாடு கிடையாது. இதுவும் பஞ்சபூதத்தில் ஆனது. இந்த உலகத்தில் நான் பார்க்கப்படுகின்ற எல்லா உடல்களும் பஞ்சபூதத்தில் ஆனது. ஆகவே இந்த பிருத்திவி, இந்த உலகத்திற்கும் ஸ்தூலமான உலகத்திற்கும் இந்த ஸ்தூலமான சரீரத்திற்கும் பேதம் இல்லை என்று நாம் தியானித்து வர வேண்டும். எதுவரை தியானிக்கணும்னா, எதுவரை இந்த அறிவு, இந்த தியானம் அறிவாக மாறி நிற்குமோ அதுவரை தியானித்து வர வேண்டும். நாம் என்ன பார்த்தோம்? ஸ்தூல சரீரம் ஆலம்பனம் என்று பார்த்தோம். ஸ்தூல பிரபஞ்சம் உபாசிக்கப்பட வேண்டியதாக பார்த்தோம். இது அன்னமய கோஷத்தில் நன்கு பொருந்தி வரும். பிராணமய கோஷத்துக்கு செல்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷத்திற்கு நாம் செல்லும் பொழுது என்ன நேரிடும்? வியஷ்டி பிராணமய கோஷம் சமஷ்டி பிராணமய கோஷமும் ஒன்றுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டவர்களுக்கு அடுத்த மனோமய கோஷத்திற்கு போவதற்கு தகுதி. அப்படி புரிந்து கொள்ளாதவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வியஷ்டி பிராணமய கோஷத்தை ஆலம்பனமாக கொண்டு சமஷ்டி பிராணமய கோஷத்தை தியானிக்க வேண்டும். பிறகு மனோமய கோஷத்திற்கு செல்லும் பொழுது என்ன நேரிடும்? நம்முடைய வெஷ்டி, நம்முடைய ஒரு மனதை ஆலம்பனமாக கொண்டு சமஷ்டி மனோமய கோஷத்தை தியானிக்க வேண்டும். இப்படியே ஆனந்தமய கோஷம், இப்படியே விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் நம்ம செல்ல வேண்டிய இருக்கின்றது. இதில் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷத்தில் ஆலம்பனம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய உடல் நமக்கு நன்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா நம்முடைய உடலை நல்லா தியானிக்க முடியும். இந்த உடலையே மனதில் கொண்டு வந்து இந்த உடலும்
பார்க்கப்படுகின்ற ஸ்தூல பிரபஞ்சமும் ஒன்றுதான் என்று நாம் நன்கு தியானிக்கலாம். எந்த ஒரு உபாசனைக்கும் நாம் எதை பார்த்து ஒரு தேவதையை உபாசிக்கின்றோமோ அந்த ஆலம்பனம் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ சிவபெருமானுடைய தத்துவத்தை வணங்க வேண்டும்னா அது வணங்குகின்ற லிங்கம் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அல்லது இந்த வேதாந்த ஞானம் பரம்பரையாக வருதே, இந்த ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு தேவதையை வழிபடணும்னா தட்சிணாமூர்த்தின்னு தெளிவாக நமக்கு மூர்த்தி இருக்கின்றது. அப்படி ஆலம்பனமே தெளிவாக இல்லை என்றால் நாம் எப்படி உபாசிய தேவதையை வழிபட முடியும்? பிராணமய கோஷத்திலிருந்து ஆலம்பனமே தெளிவாக இல்லை. காரணம் என்ன? வெஷ்டி பிராணமய கோஷம் ஒரு கண்ணுக்கு தெரிகின்ற உருவமாக இல்லை. அதே போல மனோமய கோஷம் நம்முடைய ஒரு மனம் ஆலம்பனம், அதை வைத்து சமஷ்டி மனத்தை நாம் உபாசிக்க வேண்டும். ஆகவே என்ன உபனிஷத் செய்கிறது என்றால், தண்ணீர் இருக்கின்றது, அந்த தண்ணீரை பாத்திரத்தில் விட்டோம் அப்படின்னா உருவமில்லாத ஷேப் இல்லாத தண்ணி என்ன ஆகும்னா அந்த பாத்திரத்தினுடைய உருவத்தை போல அது ஆகிவிடுகிறது. அதே போல உபனிஷத் ஒரு கற்பனை செய்கிறது. என்ன கற்பனை? இந்த பிராணமயன் பிராணமானது சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பிராணமயமும் நம்முடைய சரீரத்தினுடைய உருவத்தோடு இருப்பதாக கற்பனை செய்கிறது. காரணம் என்ன? பிராணன் காற்று, அந்த காற்று நம்முடைய உடல்ல வியாபிக்கும் பொழுது அந்த பிராணமய கோஷத்துக்கு என்ன உடலாம்? நம்முடைய ஸ்தூல சரீரம் போலவே அதற்கு ஒரு உடல் இருக்கிறது. ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கிற பிராணனுக்கு உருவம் என்னன்னா அதற்கும் நம்மளுடைய உடல் போல தலை கை காலெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. பிறகு என்ன செய்யும்? மனோமயனுக்கு போகும் பொழுது அதே தான். ஏன்னா மனசு அந்த பிராணனுக்குள்ள இருக்கு, பிராணன் ஸ்தூல சரீரத்தில் இருக்கு. இவ்விதம் ஒவ்வொரு வெஷ்டி கோஷமும் நம்முடைய ஸ்தூல சரீரமாக கற்பனை செய்யப்படுகிறது. அப்படி கற்பனை செய்துட்டோம்னு வச்சுக்குவோமே, பிராணமய கோஷம் இந்த ஸ்தூல சரீரம்னு சொன்னா இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அவயவமெல்லாம் பிராணமய கோஷத்தில் இருக்கிற அவயவத்தோட ஒப்பிடணும். நம்மளுடைய ஸ்தல பிராணமயனுக்கு எது, நம்முடைய கை பிராணமயனுக்கு எதுன்னு கற்பனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கற்பனையும் இதற்கு பிறகு வர இருக்கின்றது. இந்த கற்பனை எதற்குன்னு சொன்னா ஆலம்பனத்தை தயார் செய்ய. ஏன்னா இந்த பகுதியெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்கலினா இதுக்கு எதற்கு ரெலவெண்ட்னே நமக்கு புரியாது. இப்போ இதற்கு பிறகு நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்ற பகுதி ஆலம்பனத்தை தயார் செய்கின்றது உபனிஷத். எப்படி தயார் செய்கின்றது? ஒவ்வொரு கோஷத்தினுடைய வெஷ்டி கோஷமும் எதை நாம் தியானிக்க வேண்டுமோ அந்த வெஷ்டி கோஷம் நம்முடைய சரீரத்துக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அந்த விளக்கமெல்லாம் பிராணமய கோஷத்திலிருந்து தான் வர இருக்கின்றது. அதற்கு அடித்தளம் அன்னமய கோஷத்திலேயே செய்யப்படுகிறது. இப்பொழுது பிராணமய கோஷத்தை விட்டுருவோம், அந்த இடத்துக்கு வரும்போது சிந்திப்போம். அன்னமய கோஷத்துக்கு நம்ம வருகின்றோம். நம்முடைய ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூல சரீரத்தை ஆலம்பனமாக கொண்டு, அதாவது ஒரு குறியாக கொண்டு இதில் சமஷ்டி பிரபஞ்சமும் ஒன்று என்று பார்க்க வேண்டும். இந்த ஸ்தூல சரீரத்தை 5 பாகமாக உபனிஷத் பிரிக்கிறது. நம்மளுடைய உடலையே 5 பாகமாக பிரிக்கின்றது. எதற்கு பிரிக்க வேண்டும்ங்கிற கேள்வி வந்தால், பிராணமயனை பற்றி சொல்லும் பொழுது பிராணமயனே இந்த ஸ்தூல சரீரத்துக்கு சமம்னு சொன்ன உடனே இந்த 5 அவயவமும் பிராணமயனுக்கு எது பொருந்தும்னு சொல்ல வர இருக்கின்றது. அங்கே நம்ம படிக்கும் பொழுது நமக்கு புரியும். இப்பொழுது நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சிட்டா போதும்? நம்முடைய ஸ்தூல சரீரம் 5 பாகமாக பிரிக்கப்பட்டு அன்னமய கோஷத்தில் இந்த 5 பாகமும் நம்ம பார்க்கின்ற பாகங்கள் தான். இந்த 5 பாகமும்
புதிதாக கற்பனை செய்யப்படும் பாகமல்ல, நாம் பார்க்கின்ற இந்த பாகம்தான். இப்படிப்பட்ட 5 பிரிவை கொண்ட ஸ்தூல சரீரத்தில் ஸ்தூல பிரபஞ்சத்தை நாம் ஒன்று என்று தியானிக்க வேண்டும். அந்த 5 என்னென்ன என்றால், முதலில் சிரக, நம்முடைய தலை. இப்போ நம்ம உடம்பையே 5ஆ பிரிக்கிறோம், 5 பகுதியாக பிரிக்கின்றோம். முதல் பகுதி சிரக, நம்முடைய தலை. இரண்டாவது பகுதி வலது கை, வலது பக்கம், வலது பாகம், தக்ஷிணக பக்ஷக என்று சொல்லப்படும். தக்ஷிண பக்ஷக என்றால் வலது கை அல்லது வலது பாகம். மூன்றாவது பிரிவு உத்தர பக்ஷக, இடது கை அல்லது இடது பாகம், உத்தர பக்ஷக என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படும். இப்ப நம்மளுடைய உடல் எப்படி பிரியப்பட்டு விட்டது? தலை ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டு விட்டது, வலது கை இடது கை பிரிக்கப்பட்டு விட்டது. பிறகு கழுத்திலிருந்து வயிற்று வரை உள்ள மத்தியம பாகம், நடுப்பகுதி, அந்த நடுப்பகுதியை ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. எது முக்கியமோ அதை ஆத்மான்னு சொல்லுவார்கள், மத்தியமமான பகுதியை ஆத்மான்னு சொல்லுவார்கள். அப்படி ஆத்மா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது 4வது பிரிவு. முதல் உடல் தலை, முதல் பகுதி தலை, இரண்டாவது வலது கை, மூன்றாவது இடது கை, 4வது கழுத்திலிருந்து வயிறு வரைக்கும் இருக்கின்ற பாகம். இனி கடைசி என்னன்னா மீதி பாகம், இடுப்பிலிருந்து கால் வரைக்கும், அந்த பகுதியை பிரதிஷ்டா என்று சொல்லப்படுகிறது. பிரதிஷ்டான அதுதான தாங்குகின்றது, தாங்கும் பகுதி. நம்முடைய இடுப்பிலிருந்து முழு உடல் கால் வரைக்கும் இருக்கின்ற பகுதி பிரதிஷ்டா என்ற சப்தத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது கீழ்ப்பகுதி. அது பிரதிஷ்டான்னு சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த உடலையே நம்மளுடைய கால் தானே தாங்குகின்றது, அந்த பகுதி தானே தாங்குகின்றது. ஆகவே பிரதிஷ்டா. அதற்கு இனி ஒன்று, ஒரு பறவை பறந்து போகும்போது அதற்கு ஆதாரமாக இருப்பது வால், டெயில், புச்சம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படும். அதே போல நம்முடைய கால் ஒரு பறவை பறப்பதற்கு அந்த பேலன்ஸாக போகிறதுக்கு எப்படி புச்சம், வாளானது, டெயில் காரணமோ, அதே போல புச்சம் பிரதிஷ்டா என்ற சொல்லானது இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் இருக்கின்ற பகுதியை குறிக்கப்படுகிறது. இவ்விதம் நம்முடைய உடல் 5 பாகமாக பிரிக்கப்பட்டு விட்டது. இந்த ஸ்தூல சரீரத்தில் ஸ்தூல பிரபஞ்சத்தை தியானம் செய்யும் பொழுது தலை எது, கை எது, கால் எதுனா இருக்கிற தலை, நம்ம பார்க்கிற கை, பார்க்கிற கால்கள், இவைகள் தான். பிராணமய கோஷத்துக்கு போகும்போது தான் இதில் இந்த கற்பனை வரும். இப்போ கற்பனை கிடையாது, வெறும் பிரித்து. பிறகு உபனிஷத் என்ன சொல்லுது? நீ பார்க்கிற தலை தான் தலை, பார்க்கிற கை தான் கை. எதற்குனா இந்த ஸ்தூல சரீரம்ங்கிற ஆலம்பனத்திற்காக. இனி அடுத்த கோஷத்திற்கு போகும் பொழுது என்ன நேரிடும்? பிராணமய கோஷத்தை, பிராணமய பிரபஞ்சத்தை எடுத்து தியானம் பண்ணும் பொழுது பிராணமய கோஷமும் ஸ்தூல சரீரம்னு சொல்லும். அப்படி என்றால் பிராணமய கோஷமும் ஸ்தூல சரீரம்னா அந்த ஸ்தூல சரீரமான பிராணமய கோஷத்துக்கு தலை எது, வலது பக்கம் எது, இடது பக்கம் எதுன்னு கற்பனையை சொல்லும். அது அடுத்த பகுதியில் வரும். இனி நாம் இந்த பகுதிக்கு வருவோம். இப்பொழுது உபனிஷத்திற்குள் செல்லலாம். சவா ஏஷ புருஷக அன்னரசமயக. அதை நம்ம ஏற்கனவே பார்த்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். அதோட ஒரு பகுதின்னு பார்த்துருக்கோம். அது என்ன பகுதின்னு பார்த்தோம்? ஆத்மா இந்த ஸ்தூல சரீரம்னு உபனிஷத் அறிமுகப்படுத்துகிறது. அன்னமய கோஷந்தான் ஆத்மா. இங்க சக என்பது பிரம்ம அல்லது ஆத்மா. ஏஷக புருஷகன இந்த உடல் எப்படிப்பட்ட உடல்? அன்ன ரசமயக, அன்னத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த உடல்தான் ஆத்மா.
இப்போ உபனிஷத் என்ன சொல்லுது நம்மைய பார்த்து? உன்னுடைய ஸ்தூல சரீரம்தான் ஆத்மா என்று சொல்கிறது. இப்படித்தானே நான் ஏற்கனவே நினைச்சிட்டு சம்சாரியா இருக்கிறேனேனா, அதைத்தான் உபனிஷத் சொல்லும் பொழுது அறியாமையில சொல்லல, அத்தியாரோபமா சொல்லுது. உபனிஷத் அதை ஏற்றுக்கொண்டு பிறகு அடுத்த கேள்வி இது எப்படி ஆத்மாவா இருக்க முடியும் என்று உபனிஷத் இது ஆத்மா அல்லன்னு சொல்லி இதற்கு அடுத்தது பிராணன் ஆத்மான்னு அறிமுகப்படுத்தும். இப்படியே ஒவ்வொரு கோஷமாக அறிமுகப்படுத்தப்படும். அதில் இந்த அன்னரசமயக என்பது வரை அன்னமய கோஷத்தினுடைய அறிமுகம். இனி அதற்கு அடுத்த பகுதி இருக்கின்றது. தஸ்ய இதமேவ சிரக என்ற பகுதி ஆலம்பனம், ஆலம்பனத்தை தயார் செய்கின்றது. அல்லது நம்முடைய ஸ்தூல சரீரத்தை 5ஆக பிரிக்கின்றது. நம்முடைய உடலையே 5 கூறாக உபனிஷத் பிரிக்கிறது. எப்படி பிரிக்கின்றது? இப்பொழுது உபனிஷத்திற்குள் செல்லலாம். தஸ்ய இதம் ஏவ சிரக. சிரக என்றால் தலை, இதம் என்றால் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோமே இந்த தலை, அதுதான் சிரஸ் என்றால் தலை பகுதியாக இருக்கின்றது. தஸ்ய இதமேவ சிரக. தஸ்யன இந்த அன்னமயத்திற்கு, இந்த புருஷனுக்கு, இந்த உடலுக்கு இதுதான் சிரம், இதுதான் தலை. இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உடலை 5ஆ பிரிச்சாச்சு. தலைப்பகுதி, வலதுகை, இடதுகை, இடம், நடுப்பகுதி, கீழ்ப்பகுதின்னு 5ஆ பிரிச்சாச்சு. இனி அடுத்த கேள்வி, அன்னமய கோஷத்திற்கு எது தலை, எது கை, எது கால்னு சொன்னா எதை நம்ம தலை கைன்னு பார்த்துட்டு இருக்கிறோமோ அதுதான். புதுசா கற்பனை பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. பிறகு பிராணமய கோஷத்துக்கு போன உடனே உபனிஷத் என்ன சொல்லும்? பிராணமய கோஷம் இந்த சரீரத்தை போல அல்லது ஒரு சரீரத்தை போலன்னு சொல்லும். அப்படி என்றால் பிராணமய கோஷம் சரீரத்தை போலன்னா அந்த பிராணமய கோஷத்தினுடைய தலை என்ன, கை என்ன, கால் என்னன்னு கற்பனை பண்ணும். அதற்கு தான் இந்த 5 விதமான கூறானது, வேறுபாடானது அவசியம். வெறும் ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் இப்படி நம்ம பிரிக்க வேண்டாம். ஏன்னா ஆலம்பனமே தெளிவாக இருக்கின்றது. ஆகவே ஆனால் உபனிஷத் இங்கேயே அந்த பிரிவை ஆரம்பித்து விட்டது. அதனால சொல்லுது, இதம் என்றால் பிரசித்தம், நமக்கு பிரசித்தமா இருக்கிற தலை தான் சிரசாக இருக்கின்றது இந்த உடலுக்கு. இப்போ அயம் இதமேவ சிரக. அடுத்தது அயம் தக்ஷிண பக்ஷக. அயம் என்றால் இது, தக்ஷிண பக்ஷக என்றால் வலது பக்கம், வலது கை. அயம்னா நம்முடைய வலது கை தான் வலது கை அப்படின்னு சொல்லுது. இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தா பிராணமய கோஷத்தை மறுபடியும் விளக்கும் பொழுது நமக்கு புரியும். வலது கை தான் வலது கை. பிறகு அயம் உத்தர பக்ஷக, இடது பக்கம், இடது கைதான் இடது கை. பக்ஷகன்னு சொன்னா அந்த பகுதி, இடது பக்கம், பக்கம் அப்படின்னு அர்த்தம், பார்ட், இடது பக்கம், நம்முடைய இடது கை. பிறகு அயம் ஆத்மா, இதுதான் மத்தியம பகுதி, கழுத்திலிருந்து வயிற்று வரைக்கும் இருக்கின்ற பகுதி. நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் அயம் ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மான்னு சொன்னா சச்சிதானந்த ஆத்மா அதெல்லாம் கிடையாது. மத்தியமமான பகுதி, இடைப்பகுதி என்று பொருள். இதம் புச்சம் பிரதிஷ்டா. இதம்னு சொல்லி உபநிஷத் சொல்லும் பொழுது அதனுடைய பார்வை இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் வந்தாச்சு. அந்த பகுதி, கீழ்ப்பகுதியானது இதம் புச்சம், அது ஒரு வாளை போல. வாளை போல அப்படின்னா இந்த இடத்துல வாள் அப்படின்னா டெயில், ஒரு பறவையினுடைய வால் போல. பிரதிஷ்டா ஆதாரம், ஆதாரம்னா ஆதாரத்தை போல அது இருக்கின்றது. இவ்விதம் 5 விதமாக ஸ்தூல சரீரம் பிரிக்கப்பட்டு விட்டது.
இப்போ இந்த இடத்துல அயம் தட்சிண பக்ஷக உத்தர பக்ஷகங்கிறதுல அவ்வளவு ரெலவெண்ட் கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த ஸ்தூல சரீரம் இருக்கின்றது, அது ஆலம்பனம், அதுதான் இதனுடைய சாரம். பிறகு என்ன, இனி இந்த ஸ்தூல சரீரத்தில் ஸ்தூல பிரபஞ்சத்தை தியானிக்க வேண்டும். எப்பொழுது, இந்த ரெண்டுக்கும் உள்ள சமஷ்டி வஷ்டி ஞானம் வராதவரை. இனி உபனிஷத் முடிக்கின்றது, ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. தது அபி என்றால் அன்னமய ஆத்மனி அர்த்தே, அன்னமய விஷயத்தில், தது அபி என்றால் தஸ்மின் அர்த்தே, அன்னமயத்தை குறித்த விஷயத்தில், ஏஷக ஸ்லோகக இனிமேல் வருகின்ற ரிக் மந்திரமானது பவதி இருக்கின்றது. இந்த பிராமணோ உபனிஷத் என்ன செய்ய போகிறது என்றால், வியஷ்டி அன்னமயமும் சமஷ்டி அன்ன பிரபஞ்சமும் ஒன்றுதான் என்று சொல்வதற்கு ஒரு ரிக் மந்திரத்தை எடுத்து இங்க காட்டுகின்றது. ஆகவே இனிமேல் வருகின்ற இரண்டாவது பகுதியானது ஒரு ரிக் மந்திரம். அந்த ரிக் மந்திரம் எதை காட்டுகின்றது, அன்னமயமும் அன்னமய கோஷமும் ஒன்றுதான் என்கின்ற விஷயத்தில் இந்த மந்திரமானது படிக்கப்படுகின்றது. ததப்யேஷ ஸ்லோகக பவதி, ஸ்லோகன மந்திரக, பவதின அஸ்தி இருக்கின்றது அல்லது படிக்கப்படுகிறது. இத்துடன் முதல் அணுவாகம் முடிவடைகின்றது. எப்போ ஆரம்பித்தோம் முதல் அணுவாகத்தை? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் என்ன செய்வோம், அடுத்த இரண்டாவது அணுவாகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த முதல் அணுவாகத்தினுடைய சாரத்தை பார்த்துருவோம், எசன்ஸை பார்த்துருவோம். இல்லை அப்படின்னா நம்ம மறந்துடுவோம். முதல் அணுவாகத்தினுடைய மைய கருத்து என்ன, அதை பார்த்துட்டு அடுத்த அணுவாகத்திற்குள் நாம் செல்லலாம். இந்த உபனிஷத்தில் ஒவ்வொரு அணுவாகம் என்றால் ஒவ்வொன்றும் பேராகிராஃப் போல் இருக்குது. எத்தனையோ கருத்துக்கள் பேசப்பட்டது. நம்ம சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணுமே, முதல் அணுவாகத்தில் என்னென்ன கருத்து பேசப்பட்டது அதை ஞாபகம் வச்சுட்டு பிறகு அடுத்த அணுவாகத்துக்கு போகலாம். இந்த முதல் அணுவாகத்தில் பேசப்பட்ட கருத்துக்களை 5 தலைப்பாக நாம் பிரித்து கொள்ளலாம். நாளைக்கு இந்த 5 தலைப்பை மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன தெரியும், இதுதான் ஃபஸ்ட் அணுவாகம், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல 5ஐயும் சொல்லிட்டு சுருக்கமாக அந்த 5 என்னன்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட், சூத்திர வாக்கியம். 5 தலைப்பு அல்லது 5 பாயிண்ட் இதில் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்குவோம். அதில் முதல் சூத்திர வாக்கியம், இரண்டாவது விருத்தி வாக்கியம். இரண்டாவது இந்த அணுவாகத்தில் பேசப்பட்ட கருத்து விருத்தி வாக்கியம். மூன்றாவது சிருஷ்டிகி, சிருஷ்டிகி. நான்காவது அன்னமய ஆத்மா, அன்னமயக ஆத்மா என்பது. ஐந்தாவது கருத்து ஆலம்பனம், உபாசனைக்கு உபாசனார்த்தம் ஆலம்பனம். இந்த 5 டாபிக் தான் முதல் அணுவாகத்தில் பேசப்பட்டது. உண்மையிலேயே இந்த 5ஐயும் நான் உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு இதை நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொன்ன உடனே எல்லாம் ஞாபகம் வரும். எப்படி? சூத்திர வாக்கியம் முதல்ல வந்தது. சூத்திர வாக்கியம் எது? சூத்திர வாக்கியம் பிரம்மவிது ஆப்னோதி பரம், அதுதான் சூத்திர வாக்கியம் முதல் டாபிக். அதில் 3 கருத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். பிரம்ம விது பரம் ஆப்னோதி, பிரம்மன் விஷயம், அந்த பிரம்மத்தை அறிதல், பிறகு பரத்தை அடைதல். 3 விஷயம் சூத்திர வாக்கியத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதெல்லாம் நம்ம அந்த நோட்ஸில் படித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். முதல்ல சூத்திர வாக்கியம், இந்த அணுவாகத்தில் ஃபஸ்ட் டாபிக் சூத்திர வாக்கியம். இனி இரண்டாவது டாபிக் என்ன? விருத்தி வாக்கியம். இந்த விருத்தி வாக்கியம்னு வரும்பொழுது உபனிஷத் என்ன செய்தது? ததப்பி ஏஷக ஸ்லோகோ பவதின்னு சொல்லி
ஏஷா அப்யுக்தா, இந்த ரிக் அப்யுக்தான்னு சொல்லி சூத்திர வாக்கியத்தில் சொன்னதே விருத்தி வாக்கியம் என்றால் சூத்திர வாக்கியத்தை சுருக்கமாக விளக்குகின்ற வாக்கியம். ஒரு ரிக் மந்திரத்தை சொல்லி 3 தலைப்புகளும் சுருக்கமாக விளக்கப்பட்டது. எப்படி விளக்கப்பட்டது? விருத்தி வாக்கியம் ஞாபகம் இருக்கோ? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக இதி. அந்த இதுவரை இதிங்கிற சொல்ற வரை விருத்தி வாக்கியம், சூத்திர வாக்கியத்தை விளக்கிய வாக்கியம் விருத்தி வாக்கியம். இந்த 3 கருத்து சூத்திர வாக்கியத்தில் சொல்லப்பட்டது, அது விருத்தி சுருக்கமாக விளக்கப்பட்டது. அது இந்த அணுவாகத்தில் 2வது டாபிக். இனி 3வதாக என்ன வந்தது? இந்த விருத்தி வாக்கியத்தை விளக்கணுமே, சுருக்கமாக விளக்கினா போதாதே, ஆகவே மிக அதிகமாக வியாக்கியானம் செய்ய வேண்டும்னு சிருஷ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்படி சிருஷ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது? தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக என்றெல்லாம் சிருஷ்டி பேசப்பட்ட அத்தியாரோபம் முடிகிறது. சிருஷ்டி முடியும் பொழுதே அத்தியாரோபம் முடிகிறது. இனி அபவாதம் துவங்க வேண்டும். அந்த அபவாதத்தை உபனிஷத் திடீர்னு செய்யவில்லை. எப்படி சிருஷ்டி படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்படி படிப்படியாக அபவாதம் செய்கின்றது, ஏற்றி வைத்ததை நீக்குகின்றது. அப்படி முதல் அன்னமயக ஆத்மானு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் ஒரு மெயின் டாபிக், அதுவும் ஒரு முக்கியமான படி. முதலில் இந்த ஸ்தூல சரீரம்தான் ஆத்மா என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அது 4வது டாபிக். அது ஒரே ஒரு வரிதான், சவா ஏஷ புருஷோ அன்னரசமயக. அதுதான் 4வது டாபிக். பிறகு கடைசியில் இன்று நாம் பார்த்தது தஸ்ய இதமேவ சிரக என்று சொல்லப்பட்ட ஆலம்பனம். ஆலம்பனம் சொன்னால் நம்முடைய உடலை 5ஆ பிரித்து இந்த உடலை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சமஷ்டி பிரபஞ்சத்தை 1 என்று தியானிக்க வேண்டும். இதுதான் இந்த முதல் அணுவாகத்தினுடைய சாரம். இந்த 5 கருத்தை மனசில் வச்சுட்டா முதல் அணுவாகம், அது பேராகிராஃப் ஏதோ பெருசாக எதோ படித்த மாதிரி நமக்கு தெரியும். சுருக்கமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சூத்திர வாக்கியம், விருத்தி வாக்கியம், சிருஷ்டிகி, அன்னமயக ஆத்மா, ஆலம்பனம். இவ்வளவுதான் முதல் அணுவாகம். இனி நாம் 2வது அணுவாகத்திற்குள் செல்லலாம். அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யாகாஸ்ச ப்ரதிவேகம் ஸ்ருதாஹ அதோ அன்னே நைவ ஜீவந்தி அதைன தபியந்த்யந்ததஹ அன்னகும் கி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்யதே. சர்வம் வைத்தேன மாப்னுவந்தி ஏனம் பிரம்மோபாசதே. அன்னகும் கி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்யதே.
अन्नात् भूतानि जायन्ते जातान्यन्नेन वर्धन्ते अद्यतेति च भूतानि तस्मादन्नं ततोच्यत इति. இந்த இரண்டாவது அணுவாகத்தில் இப்பொழுது நாம் படித்தவரை இதி என்று முடிவடைந்தது. இதுவரை ரிக் மந்திரம். ததப்யேஷ ஸ்லோகோ பவதி என்று சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தை குறித்த ரிக் மந்திரம் படிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டது. அந்த ரிக் மந்திரம் இந்த பகுதி. அந்த இதின்னு நம்ம படித்து முடித்தோம் அல்லவா? தஸ்மாத் அன்னம் ததுச்சத இதி. அந்த இதிங்கிறது கொட்டேஷன். இதோடு ரிக் மந்திரம் முடிவடைகிறது. அதற்கு பிறகு இந்த தைத்திரியோபனிஷத் தன்னுடைய பேச்சை துவங்கும். பிராமண மந்திரமானது வர இருக்கின்றது. இதுவரை ரிக் மந்திரம். ஆகவே இதனுடைய ரிக் மந்திரத்திற்குள் என்ன சாரம்னு பார்த்துட்டு பிறகு அடுத்தது என்ன சாரம் என்று தனியாக பார்க்க வேண்டும். முதலில் இதில் என்ன பேசப்படுகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். என்ன பேசப்பட வேண்டும்? அன்னமயக ஆத்மா என்று அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு உபனிஷத் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடுதுன்னா என்ன ஆகும்னா, இந்த உடல் தான் ஆத்மான்னு நம்ம நினச்சிட்டு இருந்துவோம். உபனிஷத் என்ன செய்யணும்? இந்த உடல் ஆத்மா அல்ல, இந்த உடலை நீ ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் இதை விட வேறொன்று இருக்கு, அது பிராணன். அந்த பிராணன் தான் ஆத்மா. இந்த உடல் ஜடமானது, வெறும் கருவி, உன்னிடம் இருக்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி. இதற்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கு, அதுதான் நீ ஆத்மான்னு அறிமுகப்படுத்தணும். இப்போ இந்த அன்னரசமயாத் அந்யக ஆத்மா பிராணமயகன்னு அறிமுகப்படுத்தணும். அப்படி அறிமுகப்படுத்தி அன்னமயத்திலிருந்து பிராணமயத்திற்கு ஒருவன் போகும் பொழுது அவன் எப்படி போகணும்? அன்னமயத்தில் மட்டும் அபிமானத்தை விடாம அன்ன பிரபஞ்சத்திலையும் அபிமானத்தை விடணும். அன்னமயம் ஆத்மா அல்ல, இந்த உடல் ஆத்மா அல்லன்னு நீக்கும் பொழுதே அவன் எப்படி போகணும்? இந்த பிரபஞ்சத்தையும் ஸ்தூல பிரபஞ்சத்தையும் அனாத்மான்னு சொல்லிட்டு தான் பிராணமயத்துக்கு போகணும். அப்படி போகாம நேரடியா போனா என்ன பிரச்சனை வரும்? அது ஞாபகம் இருக்கோ? இந்த வெறும் அன்னமயத்தும் பிராணமயத்தை மட்டும் நீக்கிட்டு போயிட்டா ஒவ்வொரு அன்னமயத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மா இருக்குன்னு வந்துடும். ஆகவே இந்த அன்னமயத்தை நீக்கும் பொழுதே உலகத்துல பார்க்கின்ற எல்லா ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தையும் விட்டு அனாத்மான்னு விட்டுட்டு போகணும்னா அடுத்தது என்ன வரணும்? வியஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இந்த பகுதியில் முதல் கருத்து வியஷ்டி சமஷ்டி ஐக்கியம். அதான் ஃபர்ஸ்ட் டாபிக். வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம்னா எந்த வெஷ்டி எந்த சமஷ்டி ஐக்கியம்? இந்த ஸ்தூல அன்னமும் அன்னமய கோஷமும் இந்த ஸ்தூலமான பிரபஞ்சமும் ஒன்றுதான் என்கின்ற உபதேசம். அது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து என்னவென்றால், இந்த முதல் கருத்து யாருக்குன்னா உத்தம அதிகாரிகளுக்கு முதல் கருத்து. உத்தம அதிகாரி இதை கேட்ட உடனே என்ன புரிஞ்சுக்குவான்? இந்த உடலும் இந்த உலகத்தில் இருக்கிற உடலும் ஒன்றுதான் என்று அவன் புரிந்து கொள்வான். அப்படி புரிந்து கொண்டா என்ன பிரயோஜனம்னா, பகவான் கீதையில சொல்றார், ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன. அதாவது இந்த உடலை போல இந்த உலகத்தில் இருக்கிற உடலை எல்லாம் பார்க்கணும்னு அது ஒரு ஞானியினுடைய விஷன்னு பகவான் சொல்றார். ஆனால் அப்படியே நம்ம பார்க்கிறோம், வீட்டில் வர்ற வேலைக்காரிக்கு காஃபியில்
காஃபி கொடுக்குறோம்னு பேர், அப்போ அதில் பாலும் கூட கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன? அந்த உடல் வேற, இந்த உடல் வேற. நம்ம சாப்பிடணும்னா அதற்கு வேற, இனியொருத்தருக்கு கொடுக்கிற உடல் வேற. ரெண்டுமே ஒரே உடல் தானே. அந்த பாவனை நமக்கு கிடையாது. இந்த உடல் வேற, நம்ம பார்க்கிற உடல் வேறன்னு பிரித்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இருக்கக்கூடாது. எல்லா உடல்லையும் ஒரே ரத்தம்தான் ஓடுது. எல்லாமே ஸ்தூல சரீரம்தான், எல்லாமே பஞ்சபூதத்தில் ஆனது தான்னு சொல்லி பகவான் கீதையில் சொல்கிறார். ஞானி மற்ற உடல்களை எப்படி ட்ரீட் பண்ணுவான், அதுக்கு என்ன சொல்கிறார்? தன்னுடைய உடலை எப்படி அவன் ட்ரீட் பண்ணுவானோ அப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா உடலையும் ட்ரீட் பண்ணுவான். அவன் பார்ப்பான், பாவிப்பான்னு சொல்கிறார். காரணம் என்ன? அந்த ஞானிக்கு அறிவு இருக்கு. இந்த உடல் போலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா உடல். இந்த உடலுக்கு பசிக்குது, உணவு வேணும்னா பார்க்கிற உடலுக்கு எல்லாத்துக்கும் பசிக்கும் உணவு வேணும். இந்த உடலுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு இடம் வேணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உடலுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கு இடம் வேணும். இந்த உடலுக்கு சுகம் வேணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உடலுக்கும் தேவை. இந்த ஐக்கிய ஞானம் வர வேண்டும், சர்வாத்ம பாவனை வர வேண்டும். அதுதான் வியஷ்டி சமஷ்டி ஐக்கியம். இந்த ஐக்கியம் வரல, பார்க்க முடியல. இந்த உடலை மட்டும் நான் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறேன், இனியொரு உடல்னா அதுக்கு வேற லா வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா கொஞ்ச நாள் உபாசனை பண்ணு. இந்த உடலையும் மற்ற உடலையும் ஒன்று என்று தியானிக்க வேண்டும். அது இரண்டாவது கருத்து. இரண்டாவது கருத்து என்ன? இதில் முதல் கருத்து சொன்ன உடனே அடுத்த பகுதி உத்தம அதிகாரிக்கு ரெலவெண்ட் இல்லை, பேசாமல் உட்கார்ந்துட்டு இருப்பான். இது வேற யாருக்கோ சொல்லப்படுதுன்னு. ஏன்னா அவன் எதுக்கு உபாசனை பண்ணணும்? அவனுக்கு சொன்ன உடனே புரிஞ்சிருது, இந்த உடல் உலகத்தில் பார்க்கிற எல்லா உடலும் ஒன்று தான், வேறுபாடு கிடையாது. அந்த அறிவு வந்தவுடன் அவன் அப்படியே விலகிக்கிறான். பிறகு அடுத்த அதிகாரிக்கு உபனிஷத் பேசுகிறது, இந்த உடலையும் உலகத்தில் இருக்கின்ற அன்ன பிரபஞ்சத்தையும் ஒன்றாக தியானிக்க வேண்டும் என்ற உபாசனை. அந்த உபாசனையை முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? அடுத்த பிராணமய கோஷத்துக்கு உபனிஷத் போகும். இந்த பகுதியில் ரெண்டே மைய கருத்து. ஒன்று சமஷ்டி வெஷ்டி ஐக்கிய ஞானம், சமஷ்டி வெஷ்டி ஐக்கிய உபாசனம். அதுதான் இந்த ரிக் மந்திரத்தினுடைய சாரம். இந்த உபனிஷத் என்ன செய்கிறது? அன்னமய கோஷத்தை அறிமுகப்படுத்தி பிராணமய கோஷத்திற்கு தான் போறதுக்கு முன்னாடி ரிக் மந்திரத்தை கொடுத்து அன்னமயமும் அன்ன பிரபஞ்சமும் ஒன்றுன்னு காட்டி பிறகு தான் எடுத்துக்கொள்கின்றது. பிராணமய கோஷத்தை தான் அறிமுகப்படுத்துகிறது. இதுதான் இதனுடைய சாரம். இனி உபனிஷத் எப்படி ஐக்கியப்படுத்துகிறது? நம்ம வாட்டுக்கு சொல்லிட்டோம், அன்னமயமும் அன்னமய பிரபஞ்சமும் ஒன்று ஐக்கியம் சொல்லிட்டோம். அதை சொன்னால் மட்டும் போதாதே, ஒரு அறிவுபூர்வமாக அதை நிரூபிக்க வேண்டும் அல்லவா? இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று தான், வேறுபாடு இல்லை. அதை எப்படி உபனிஷத் நிரூபிக்கும்? இந்த பகுதியில் அன்னம் என்ற சொல் சமஷ்டியை குறிக்கின்றது. இங்கே அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தேன்னு ஆரம்பிக்குது. இப்போ அன்னம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சமஷ்டி பிரபஞ்சம். பிறகு வெஷ்டி அன்னமய கோஷத்துக்கு பிரஜாகா உயிரினங்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி காட்டுகின்றது? அன்னமும் அன்னமய கோஷமும். இனி நம்ம அன்னம்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சமஷ்டி பிரபஞ்சம். அன்னமய கோஷம்னு சொன்னால் வெஷ்டி இண்டிவிஜுவல். ரெண்டு ஒன்றுன்னு எப்படி காட்டுவது? பல கோணத்தில் காட்டலாம். இதை எப்படி நாம் காட்டுகின்றோம் என்றால், அல்லது இந்த உபனிஷத்தில் இந்த இடத்துல எப்படி காட்டுகிறது என்றால், வெஷ்டியிலிருந்து தான் சமஷ்டியிலிருந்து தான் வெஷ்டியானது தோன்றியது என்று, அன்னத்திலிருந்து அன்னமயம் தோன்றியது என்று காரண காரிய சம்பந்தத்தை காட்டி ஐக்கியப்படுத்துகிறது. இந்த பிரபஞ்சமும் நம்முடைய ஸ்தூல சரீரமும் ஒன்றுதான், வேறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டோம். எதனுடைய அடிப்படையில் ஒன்று என்றால், இந்த சமஷ்டியிலிருந்து தான் வெஷ்டியானது தோன்றுகிறது. சமஷ்டி என்பது காரணம்,
வெஷ்டி என்பது காரியம் என்று காரண காரிய சம்பந்தத்தை அறிமுகப்படுத்தி சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம் செய்கிறது. உதாரணத்தை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். எந்த உதாரணத்துக்கு செல்ல வேண்டும்? களிமண் பானை. ஒரு பெரிய களிமண் குவியல் இருக்கு. அந்த களிமண் குவியல்லிருந்து விதவிதமான பானை பண்ணி வச்சிருக்கோம். சின்ன பானை, பெரிய பானை. சில பேர் அப்படித்தானே, சின்னதாக இருப்பார்கள், சில பேர் பெரியதாக இருப்பார்கள். அப்படி விதவிதமான பானைகள் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது என்ன நம்ம காட்டணும்? இந்த சின்ன பெரிய பானைகளெல்லாம் வெஷ்டி, சமஷ்டியாக இருக்கிறது களிமண். இந்த ரெண்டுக்கு ஐக்கியத்தை நம்ம காட்டணும். எப்படி காட்டலாம்? களிமண்ணிலிருந்து, சமஷ்டியான களிமண்ணிலிருந்து தான் வெஷ்டியான சின்ன சின்ன இண்டிவிஜுவல் பானைகளெல்லாம் தோன்றியது. பிறகு அந்த சமஷ்டியான களிமண்ணில் தான் அந்த பானைகள் காக்கப்படுகிறது. பிறகு மீண்டும் பானையெல்லாம் உடைஞ்சு போயிட்டா எங்கே போகும்னா அந்த சமஷ்டியான களிமண்ணில் லயமடைகிறது என்று காட்டுவதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த வெஷ்டி பானையும் சமஷ்டி களிமண் ஒரே தத்துவத்தில் ஆனது என்று புரிந்து கொள்ளலாம். அதே போல உபனிஷத் சொல்கிறது, எல்லா ஜீவராசிகளினுடைய சரீரமும் வெஷ்டி இண்டிவிஜுவல் சரீரம் அன்னத்திலிருந்து, சமஷ்டியிலிருந்து தோன்றியது. பிறகு அன்னத்தினால் அது காக்கப்படுகிறது. இறுதியில் மீண்டும் அன்னத்தில் சென்று லயமடைகிறது. இப்போ நம்ம எல்லா உடலுக்கும் பஞ்சபூதந்தானே. ஒருத்தன் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம். எல்லா ஸ்தூல சரீரம் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தில் ஆனது. பிறகு அல்லது வேறு விதத்தில் சொன்னால் சாப்பாட்டில் ஆனது. பெற்றோர் சாப்பிட்ட சாப்பாட்டிலிருந்து உடல் வந்தது. பிறகு நம்மளுடைய உணவிலிருந்து இந்த உடல் வளர்ந்தது, காக்கப்படுகிறது. இறந்துட்டா என்ன ஆகும்னா மீண்டும் இந்த உடல் மற்ற ஜீவராசிகளுக்கு உணவாக போகிறது. நம்ம புதைச்சாங்கன்னு வச்சுக்குவோமே, பிறகு உடல் இருக்கிறதெல்லாம் மரம் செடி கொடிகளுக்கு உணவாக போகிறது. இவ்விதம் உணவினால் தோன்றி உணவினால் காக்கப்பட்டு உணவுக்குள்ளேயே செல்கின்ற இந்த உடல் இந்த உணவிலிருந்து வேறுபாடு இல்லை, உணவுன சமஷ்டியிலிருந்து வேறுபாடு இல்லை என்று ஐக்கிய ஞானத்தை கொடுக்கிறது. உபனிஷத்து ஐக்கிய ஞானத்தை சும்மா ஒன்றுன்னு சொல்லலை, இந்த காரண காரிய பாவனையை காட்டி ஐக்கியம்னு சொல்லுது. அதை யாருக்கு ஏற்பா? மத்தியம அதிகாரி, மந்த அதிகாரியும் உத்தம அதிகாரி அதை கேட்கிறார்கள். உத்தம அதிகாரிக்கு புரிந்து விடுகிறது, அவன் அதோட நின்றுக்குவான். பிறகு அடுத்த பகுதி என்னன்னா உபாசனை வந்துடும். நீ இந்த ரெண்டு ஒன்றுன்னு உபாசனை செய் என்ற பகுதி வரும். இப்பொழுது முதல் பகுதிக்கு செல்லலாம். இந்த முதல் பகுதி உத்தம அதிகாரி, எல்லாத்துக்கும் பொதுவாக உபனிஷத் சொல்லுது. புரிஞ்சிட்டவங்க அதோட நின்றுக்கலாம், புரியாதவங்க உபாசனை செய்ய வேண்டும். உபனிஷத் என்ன செய்கின்றது? சமஷ்டி வெஷ்டி ஐக்கியப்படுத்துகிறது. எப்படி? இப்பொழுது உபனிஷத்திற்குள் செல்லலாம். அன்னாத்வை பிரஜாஹா பிரஜாயந்தே. அன்னாத் என்றால் சமஷ்டி, அன்னத்திலிருந்து, சமஷ்டியிலிருந்து, முழுமையிலிருந்து. அன்னாத் அன்னத்திலிருந்து, பிரஜாஹா உயிரினங்கள். இந்த இடத்துல பிரஜாகா என்றால் வெஷ்டி அன்னமய கோஷங்கள். வெஷ்டினா இண்டிவிஜுவல், தனித்தனி அன்னமய கோஷங்கள். என்ன? பிரஜாயந்தே தோன்றியது. இதை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது பெரிய களிமண் குவியலிலிருந்து விதவிதமான ஒவ்வொரு பானைகளும் தோன்றியது. அதுபோல அன்னாத் விராட் ஆத்மனக. விராட்டுன்னு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கோ அந்த சொல்? விராட்டுன்னு சொன்னால் ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு அபிமானியான தேவதை. அந்த ஈஸ்வரன் ஸ்தூல பிரபஞ்சத்தோட தன்னை பார்த்தார்னா அந்த தத்துவத்துக்கு விராட். அப்படிப்பட்ட விராட்டிலிருந்து பிரஜாகா. இந்த இடத்துல பிரஜாகா என்றால் பிரஜைகளினுடைய, ஜீவராசிகளினுடைய ஸ்தூல சரீரம், அவை தோன்றியது. பிரஜாயந்தே தோன்றியது.
நம்முடைய ஒவ்வொருவருடைய உடலும் அந்த சமஷ்டியான ஈஸ்வரனிடமிருந்து, ஸ்தூல பிரபஞ்சத்திடமிருந்து தோன்றியது, அன்னத்திடமிருந்து தோன்றியது. இந்த இடத்துல பிரஜாகான்னு சொல்லப்பட்ட சொல் உயிரினங்கள்னு பார்த்தோம். உபனிஷத் நம்முடைய உடல் தானா அல்லது வேற ஏதாவது உயிரினங்களுக்கு உடல் எக்ஸப்ஷன் விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு சந்தேகம் வேண்டாம். எல்லா ஜீவராசிகளினுடைய உடலும் சமஷ்டியிலிருந்து தான் தோன்றியிருக்கு என்பதை நிச்சயப்படுத்துகிறது. அடுத்த பகுதியில் யாகாஸ்ச பிருத்திவீம் ஸ்ருதாகா. யாகாஸ்ச என்றால் எல்லா விதமான, யாகாஸ்ச விதிவிலக்கு இல்லாமல் எல்லா விதமான, எல்லா விதமான பிரஜாகா அப்படின்னு பொருள். யாகாஸ்ச பிரஜாகா, யாகாஸ்சனா எந்தெந்த அல்லது எல்லா விதமான உயிரினங்களும். அந்த உயிரினங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா பிருத்திவீம் ஸ்ருதாகா. பிருத்திவீம் என்றால் பிருத்திவியை, ஸ்ருதாகான ஆஸ்ருதாகா, பிருத்திவியை ஆசிரிச்சு பிருத்திவியை சார்ந்து, ஆஸ்ருதாகான டிபெண்டன்ட், சார்ந்துன்னு பொருள். இந்த உலகத்தை, இந்த பூமியை சார்ந்து இருக்கின்ற யாகாஸ்ச எல்லா விதமான பிரஜாகா பிரஜைகள். முன்வரியில சேர்த்திக்கணும். பிரஜாயந்தே தோன்றியுள்ளது, அன்னத்திடமிருந்து, விராட்டிடமிருந்து, சமஷ்டியிடமிருந்து. இந்த பூமியை சார்ந்திருக்கின்ற எல்லா விதமான உயிரினங்களும், அதாவது எல்லா விதமான ஜீவராசிகளினுடைய உடலும் அந்த முழுமையான சமஷ்டியான ஈஸ்வரனிடமிருந்து, அன்னத்திடமிருந்து தான் தோன்றியது. தோன்றியது அன்னத்திடமிருந்து. பிறகு எப்படி காக்கப்பட்டு வருகிறது? அத அன்னேனைவ ஜீவந்தி. அத என்றால் மேலும், அத அன்னேன ஏவ அந்த அன்னத்தினாலேயே தான், அன்னத்தினாலேயே ஜீவந்தி வாழ்ந்து வருகிறது, காக்கப்பட்டு வருகின்றது. இந்த இடத்தில் அன்னேனங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? சமஷ்டி அன்னத்திடமிருந்து, சமஷ்டி பிரபஞ்சத்திடமிருந்து அது காக்கப்பட்டு வருகிறது, அதிலிருந்து தோன்றியது, அதனால் காக்கப்பட்டு வருகிறது. உதாரணத்தை ஞாபகம் வச்சுட்டா இந்த கருத்து புரிஞ்சிடும். களிமண் குவியலிருந்து பானைகள் தோன்றியது. அந்த பானையை எவ்வளவு நாள் இருக்கும்? களிமண் இருக்கிற வரைக்கும் தான். ஆகவே அதே களிமண்ணால தான் காக்கப்பட்டு வருகிறது. பிறகு கடைசியில் அந்த களிமண் பானைகளெல்லாம் எங்கே போகும்னா அதே களிமண்ணுக்குள்ள போகணும். இந்த பஞ்சபூதத்திலிருந்து உடலை நம்ம வாங்கணும். இறந்ததுக்கு அப்புறம் இந்த பஞ்சபூதத்தை எடுத்துட்டு போக முடியுமானா இங்கேயே நம்ம விட்டுட்டு போயிடுறோம். இந்த உடலையே விட்டுட்டு போயிடுறோம். இந்த உடல் சம்பந்தமான நம்ம சம்பாரிச்ச வீடு வாசல்னெல்லாம் சொல்கிறோமே, அதை என்ன பண்ண போகிறோம்னா அதை நம்ம விட்டுட்டு போக மாட்டோம், மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவார்கள். இதை நம்ம விட்டுட்டு போகிறோம், மற்றவர்கள் அதை எடுத்துட்டு போவார்கள். இப்போ இதையும் நம்ம விட்டுட்டு போகிறோம். எங்கே விட்டுட்டு போகிறோம்? எதிலிருந்து எடுத்தமோ அதில் விடுறோம். அது அடுத்த பகுதி. அத மேலும், அத என்றால் மேலும், ஏனத் இந்த அன்னத்திடமே அபியந்தி. இது ரொம்ப பல வார்த்தைகள் சேர்ந்திருக்கு. அதைன தபி யந்தியந்ததக. அதை நம்ம பிரித்து படித்தோம்னா எப்படி பிரிக்கணும்? அத ஒரு சொல் மேலும், அதைனத் என்பதை அத ஏனத். ஏனத் என்றால் இந்த சமஷ்டி அன்னத்தை, ஏனத்து அபியந்தின்னு பிரிக்கணும். அபியந்தினா பிரதிகச்சதி, இந்த அன்னத்திடமே செல்கிறது. அபியந்தின மீண்டும் அதையே அடைகிறது. எப்பொழுதுனா அந்ததக, கடைசி சொல் அந்ததக. அந்ததகன கடைசியில்,
இறுதியில் பிராரப்த கர்மம் முடியும் பொழுது அந்ததக அபியந்த்யந்ததகன அபியந்தி அந்ததக அந்தன முடிவு அந்ததக என்றால் முடிவில் மேலும் மேலும் என்றால் வளர்ந்து காக்கப்பட்டு பிறகு ஏனத் இந்த அன்னத்தையே அபியந்தி அந்த பிரஜைகள் பிரதி அபினா இந்த இடத்துல பிரதி அந்த அன்னத்தை நோக்கி செல்கின்றது. எப்பொழுது? அந்ததக இறுதியில். இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? காரண காரியத்தை அறிமுகப்படுத்தி இந்த நம்முடைய வியஷ்டி உடலும் சமஷ்டி பிரபஞ்சமும் ஒன்றுதான். நம்ம எல்லா உடலுக்கும் ஒரே ஒரு சோர்ஸ். அதனால ஈஸ்வரன் நம்ம எல்லா உடலையும் சமமா பார்ப்பார். இப்ப நம்முடைய உடல் இருக்கே, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் சமமா தானே பாவிக்கிறோம். காலில் புண்ணுன்னா காலில் தானே வந்திருக்கு, தலையில வரலையே, தலை தானே நான் நினைக்கிறோமா? இந்த முழு உடலையே நம்மளை பார்ப்போம். அதனால தான் திடீர்னு சில சமயம் நம்மளுடைய பல்லு நாக்க கடிச்சிடுதுன்னு வச்சுக்கோமே, நம்ம பல்ல தட்டிடுவோமா? தட்ட மாட்டோம். வேற யாராவது கடிச்சா முகத்தையே தட்டிடுவோம். ஆகவே காரணம் என்ன? இது முழுவதும் நான் தான் அப்படிங்கிற ஒரு பாவனை அப்படி ஈஸ்வரனுக்கு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உடலையும் தான்னு பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் அவர் சமமான தர்மத்தோட இருக்கார். இதே விஷன் ஞானிக்கு இருக்கின்றது. எல்லா விதமான உடலும் தான் ஒன்று தான். இந்த அறிவு அவ்வளவு சுலபமா வந்துருமா? அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா வர்ற வரைக்கும் உபாசனை பண்ணிட்டு இருக்கணும். இப்போ உபாசனை பண்ணிட்டு அடுத்த உபாசனை பண்ணி முடிஞ்சு நான் வர்றேன் அப்படின்னா அடுத்த கிளாஸுக்கு யாரும் வர முடியாது. உபாசனை பண்ண அடுத்த வகுப்பு போயிட்டு இருக்கும். பிறகு உபாசனை பண்ணிட்டே நம்ம இருக்கணும். எது வரைக்கும்னா இந்த விஷன் இந்த அறிவு மனதில் நிலைக்கிற வரைக்கும். காரண காரியத்தை அறிமுகப்படுத்தி இவ்விதம் சொல்லியாச்சு. இனி அடுத்த 2 வரியில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த மாதிரி அன்னம் இருக்கிறதுனால எல்லா பூதங்களுக்கு அன்னம்தான் பிரதானம். அதனால அன்னமே மருந்து அப்படின்னு அந்த அன்னத்துக்கு 2 அடைமொழி 2 அஜெக்டிவ் வருது. அது என்ன என்ற விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.